இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் டாட்டு. இப்போ வந்து இது கட்டோரி ப்ளவுஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கட்டோரி ப்ளவுஸில் வந்து இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கழுத்துலேருந்து நமக்கு இந்த கிராஸ் பெல்ட்டு அளவில் வந்து நம்ம பிரின்சஸ் கட்டுனா ஆம்கோல் சைடுலேருந்து வர்ற ஒரு ஷேப்பு. இது ஒரு மாதிரி கட்டோரி ப்ளவுஸ், இது ஒரு டைப்பாக இருக்கும். இது நான் அடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு அவங்க கேட்டது 3 டாட் ப்ளவுஸுங்கிறதுனால இப்போ இதில் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னா, கரெக்டாக அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த டாட் பாயிண்ட்டு, இந்த டாட் பாயிண்ட்லேருந்து இந்த ஹைட்டு, இதை நீங்கள் டேப்பை வச்சு அளந்து மார்க் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே ப்ளவுஸில் போட்டு நீங்கள் அளந்து மார்க் பண்ணாலும் சரி. இதை வந்து இழுத்துற மட்டும் கூடாது. எப்போயுமே நம்ம கிராஸு அளக்கும்போது அந்த கப் டாட்டை வந்து எப்போயுமே இழுத்துறக்கூடாது. அது நம்ம கையில் அப்படியே தொப்புனாப்பில் வச்சு தான் மார்க் பண்ணணும். 10.5 அதிலேருந்து இந்த ஹைட் எவ்வளோ, 13.5 இன்ச்சு. 13.5 இன்ச்சு வந்து நமக்கு இந்த கப் டாட்டினுடைய உயரம் வருது. 13.5 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போக வேண்டாம். ஏன்னா இது 40 இன்ச்சு ப்ளவுஸுங்கும் போது 13.5 அப்படிங்கிறது மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டருக்கு மட்டும் விட்டால் போதும். ரெடியான அளவு நம்ம அதில் அளக்கும் போது 13.5, கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கெல்லாம் விட வேண்டாம். ஏன்னா நம்ம நேர் கட்டிங் போட்டால் தான் மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு விடணும். இது நம்ம வந்து கிராஸ் கட்டிங்கும் போது நமக்கு இதுலேயே துணி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதனால் ரொம்ப வந்து கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக இல்லாமல் போயிடும். அதனால் 13 ரெடி அளவு ப்ளவுஸில் இருக்குது. கட்டோரி ப்ளவுஸில் நான் அதை என்ன செஞ்சுருக்கேன், 13 மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டருக்காண்டி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 14 இன்ச்சை வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ 40 இன்ச்சுங்கும் போது இங்கனுடைய நம்ம அபெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அது கரெக்டாக அந்த பாயிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, 40 இன்ச்சு அப்படின்னா அதை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 பாயிண்ட் வரும். 4 இன்ச்சு தான் வரும். அந்த 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி அதான் சென்டர் நமக்கு. அதிலிருந்து 1.5 இன்ச் வந்து டாட்டுக்கு, அதே மணிக்கு அந்த சைடு ஒரு 1.5 இன்ச் டாட்டுக்கு. இப்படி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த குழப்பமுமே இருக்காது. இதிலேருந்து 3 இன்ச்சு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு ஹைட்டு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டாட்டை வந்து நம்ம சேர்த்து விடுறது இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு மெயின் டாட்டு. இந்த மெயின் டாட்டு நம்ம கரெக்டாக நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்கோல் சைடு வர்ற டாட்டும் ஹூக் சைடு வர்ற டாட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மெயின் டாட் வந்து இந்த இடத்துல, இதிலேருந்து 1 இன்ச்சு கேப்பில் நமக்கு இந்த கரெக்டாக ஹூக் சைடு வர்ற டாட்டு. இதை சென்டராக நமக்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை நீங்கள் சென்டராகவே இருக்கிற கிளாத்தை சென்டராக நீங்கள் இந்த டாட் பிடிச்சிக்கலாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரிக்கு இந்த ஆம்கோல் சைடு வர டாட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு டாட்டு கரெக்டாக நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து டேப் அப்படி கிராஸ் ஆகிக்கும் போது நமக்கு ஆம்கோல் சைடு வர்ற டாட் வந்துடும். ஆம்கோல் சைடு வர டாட் கேப் வந்து இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கிற மாதிரிக்கு பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கணும். ரொம்ப ஷார்ப்பாக வந்து வர வேண்டாம். இதுதான் 3 டாட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஷேப் கொடுத்துடலாம். நல்லா கர்வாக வரணும். இந்த இடத்துலேருந்து இப்படி போயிட்டு கீழே போகும்போது கொஞ்சம் மட்டும் தள்ளி அப்படி இந்த ரவுண்ட் ஷேப்காண்டி மட்டும் இங்கே போகும்போது இப்படி இங்கே வந்து கொஞ்சம் இப்படி பெண்டாக வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரண்ட் டாட். இது நீங்கள் ஷார்ப்பாக வேணாலும் உங்கள் விருப்பம் தான், இல்லை நல்லா கர்வாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு பாயிண்ட்டு இது ரெண்டையும் நம்ம இந்த டாட்டை வந்து பிடிக்க போகிறோம். இந்த 2 இதையும் நம்ம இப்படி மடிச்சு அடிக்க போகிறோம். இது வந்து நமக்கு உள்ளே போடுறதா. இது ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்டர்னாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி கர்வாக வந்து கட் பண்ண சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு கேப் ப்ளவுஸுக்கு நம்ம கரெக்டாக அந்த அளவு ப்ளவுஸ் படி 3/4 இன்ச்சு கேப் வருது. மற்ற எல்லா அளவுகளுமே அதே அளவு வந்துச்சுட்டு ஆம்கோல் வந்து உள்ள குழிவாக கட் பண்ணியிருக்கோம். கழுத்து வந்து நல்லா கொஞ்சம் டீப்பாகவே வளைவு கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் சைடு வந்து டாட் வந்து டோட்டலாக இந்த டாட் பாயிண்ட் வந்து நமக்கு 14 இன்ச்சு 13 ப்ளவுஸில் இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஷோல்டருக்காண்டி தையலுக்காண்டி ஆட் பண்ணிவிட்டு டோட்டலாக 14 இன்ச்சு வந்துச்சு. நம்ம இப்போ இந்த ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துடலாம்.
எல்லா பாயிண்ட்டையும் இது மெயின்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு டாட் பிடிக்கும்போது அது கொஞ்சம் தள்ளி தான் வரும். அதனால் நீங்கள் பாயிண்ட் பண்ணும்போதே கொஞ்சம் இன்னும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி அந்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது மெயின் டாட்டு கீழே எந்த இடத்துல நம்ம டாட் பிடிப்போமோ அந்த 3 இதுக்குமே டாட்டு பாயிண்ட் இந்த கொதவை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்படி சைடு டாட் பிடிக்கிறதுக்கு 2 சென்ட்ரு பாகத்தை கூட நீங்கள் டாட்டா பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். நம்ம எல்லா பாயிண்ட்டுமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ பட்டி பீஸ் எடுக்கிறதுக்கு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் போட்டு மிச்சம் இருக்கிற கேப்பை நம்ம அளந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பட்டி எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்கள். சோறு தான்ப்பா. மாவு உளுந்து பருப்பு வாங்கி வச்சிருக்கியா? காலையிலேயே நாளைக்கு சோறையே கொண்டு போய்க்கிறேன்னுச்சு. ஆமாம், ஒரு 5 பாக்கில் ஒரு 8 போனார்ல சோறா. ஆமாம், சாப்பிட சொன்னா லேட் ஆயிடுச்சு. சாப்பிடாம தான் போனார். 12 மணிக்கு தோசை தின்னுருக்கு, 12:30க்கு எனக்கு சோறு வையுங்குது. வாங்கிட்டு கிளம்பவுமே கொலுஸ்ட்டு வந்துட்டாராங்கம்மா. பட்டியினுடைய நீளம் வந்து நமக்கு 11 இன்ச்சு. 11 இன்ச்சு வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து இது எக்ஸ்டர்னாக இருக்குது. இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து 3.25 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு 4.25 இன்ச்சு வேணும். இந்த சைடு வந்து நமக்கு 3 இன்ச் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு டோட்டலாக 4 இன்ச்சு வேணும். இப்படி எப்போயுமே பட்டி மார்க் பண்ணும்போது மேலே 1/2 இன்ச்சு டேப்பை ஏற்றி வச்சுட்டு கிராஸ் பீஸ் மேலே கிராஸ் கட்டிங் நம்ம போட்டு வச்சுக்கோங்க. அதை 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுட்டு கீழே அந்த டார்க் கரெக்டாக அந்த கோடு எந்த இடத்துல இருக்கோ அதை வரைக்கும் நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்போ இதை நம்ம அளக்கும் போது 4 இன்ச்சு வருது. 4 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் 3.25 எடுத்துக்கிறேன். இங்கே 3.25 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து 3.5 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வருது. இது நம்ம சைடு அடிக்கும்போது கொஞ்சம் முன்னப்பின ஆகுங்கிறக்காண்டி 3.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். டோட்டலாக நமக்கு இந்த சைடு 4.25, ஃப்ரண்ட்டு வந்து 4.25, சைடு வந்து 4 இன்ச் வருது. அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து நமக்கு 4.25 வந்ததா, அந்த 4.25 மார்க் பண்ணிக்கிட்டு அதே 4.25 முதல்ல இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே என்ன அளவு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு பட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
அடித்து திருப்பும்போது நமக்கு பாயிண்ட் வந்து மாறாது. இதிலேருந்து நமக்கு 4 இன்ச்சு வேணும். ஒரு 1/4 இன்ச்சு தான் இந்த இதுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சைடுக்கும் கம்மி நமக்கு. இதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 3 இன்ச் இருக்குது. 3 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த கிராஸ் இறக்கத்தை நம்ம மார்க் பண்ணி அப்படி கிராஸை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது பட்டியும் அதுவும் சேரும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இந்த இடத்துல இது வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஆனால் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கோடு போட்டாலும் கட் பண்ணும்போது கர்வை வந்து நீங்களாக தான் கட் பண்ணிக்கணும். சிசரை கரெக்டாக அந்த ஷேப் மாதிரி கொடுத்து நம்ம கட் பண்ணணும். கர்வை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கிறதுக்கும் போது ஈஸியாக வரும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே ஸ்கேலை உள்ளே கொண்டு போய் இது சிசரை அப்படியே கர்வை வந்து கட் பண்ணிக்கணும். இது ஃப்ரண்ட் சைடுங்கிறது இன்னொரு மார்க்கிங் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம அடித்து திருப்பணும். இதை மிச்சம் லைனிங் கிளாத்னால நான் அப்படியே விட்டுட்டேன் கட் பண்ணாமல். இது உள்ளே போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட்டி வந்து இந்த இடம் நம்ம அடித்து திருப்ப வேண்டிய இடம், தச்சு முடிக்க நமக்கு இப்படி வரும். இப்போ இதையே நான் இந்த இடத்துல உள் துணி கொடுக்கும்போது இதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கிடுவேன் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை. இப்போ இதை லைனிங் பீஸில் போட்டு கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். நமக்கு இந்த கிளாத் வந்து வலுவலுன்னு இருக்கும். அதாவது சிந்தட்டிக் கிளாத் தான். ஒரு மாதிரி பூனம் கிளாத் மணிக்கு வலுவலுன்னு இருக்கும். தைக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் தைக்க வேண்டியது இருக்கும். இப்போ இதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு முதல்ல பார்த்துடலாம். அங்கே உட்காந்து இருக்கிறது இங்கே வந்து உட்காந்து இந்த இடத்துல கட் பண்ணும்போது டக்கு டக்குன்னு கட் பண்ணணுமா இல்லையா? சேலை கிளாத்துங்கும் போது நீங்கள் கரபாகம் நமக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒட்டு வராமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கரபாகம் வந்து நமக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த சைடு வந்து நமக்கு அகலம் வந்து கூட வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வேண்டும். கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கை ஓப்பன் பண்ணி அதே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஷேப்புக்கே கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவனுடைய சென்டரை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணணும். அதே மடிப்பு பாகத்துக்கு எதிர்ப்புறமாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா பேக் சைடு கட்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு மிச்சம் இருக்கிறது நமக்கு பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காண்டி இப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. ஏதாவது டிசைன் வந்துச்சுன்னா தான் நம்ம அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரிக்கு கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இது ப்ளைனாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே பேக் சைடை போட்டு துணி எக்ஸ்டர்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டிக்கு விடுற மாதிரிக்கே கிளாத்து விட்டுக்கலாம். இது வந்து நமக்கு கிராஸ் கட்டிங்கு. இதே வாக்கிலேயே நமக்கு கிராஸ் பீஸும் போடுற மாதிரிக்கு, இல்லைன்னா நமக்கு ஸ்லீவ் வெட்டின சைடு வந்து கூர்மையாக இருக்கும், அந்த இடத்துல போடணும்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு கிராஸ் வந்து மாறாமல் இருக்கும். மிச்சம் இருக்க இந்த இடத்துல பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கூட கீழே இறக்கி வச்சுட்டு கரெக்டாக எல்லா பக்கமும் கிளாத் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது துணி எங்கேயும் ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கும்.
பேக் சைடு எடுத்துட்டோம். அப்படியே இதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பட்டி பீஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் துணி எங்கேயும் ஷார்ட்டேஜ் ஆகாமல் கரெக்டாக எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னரில் வர்ற மணிக்கு போட்டு எல்லா பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்டர்னாக இருக்கிற மணிக்கு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக இந்த ஷோல்டர் அதுலேருந்து ஆம்கோல் இருக்கிறத அப்படியே கழுத்து பீஸ் இது நம்ம தைக்கும் போது கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக தானே இருக்குது. பார்த்துட்டு கரெக்டாக இந்த சைடை மட்டும் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத கழுத்து தைக்கும் போதே நம்ம இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு கட்டோரி ப்ளவுஸு நமக்கு அளவாக வந்தாலும் அதுலேயும் நம்ம எப்படி நார்மல் ப்ளவுஸாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ 45 சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து கழுத்து வந்து 2.25 இருந்தது ப்ளவுஸில், அதை நம்ம 2.5 வச்சுருக்கோம். ஷோல்ட்ரு வந்து 2.25 இன்ச், கழுத்து 2.25 இன்ச், டோட்டலாக ஷோல்ட்ரு வந்து 5.5 இன்ச் வந்து வருது. ஆம்கோல் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 6 இன்ச்சியாக வச்சுருக்கோம். ப்ளவுஸினுடைய பின்பக்கம் கழுத்து உயரம் வந்து 8.5 இன்ச் வருது. ப்ளவுஸினுடைய மொத்த லென்த்து வந்து நமக்கு இவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு 16 இன்ச் வந்து இவங்க டீச்சர் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா 16 இன்ச் வந்து உயரம் கொடுக்குறோம். ஏன்னா எப்படினாலும் அவங்களாம் கொஞ்சம் கீழே இறக்கி தான் போடுவாங்க. நம்ம அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தகுந்த மாதிரிக்கு நம்ம அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து நம்மக்கிட்டே வந்து கொடுப்பாங்க. என்ன கரெக்ஷன் இருந்தாலும் அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு வரும். நல்லா அவங்க நம்ம கேட்டதை காட்டியும் நல்லா தைச்சி தந்திருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி ஸ்லீவுமேவும் இந்த அளவு ப்ளவுஸில் வந்து சின்ன கையாக இருந்தது. மொத்தத்துக்கே 6.25 தான் என்னமோ இருந்தது. நம்ம வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்லீவ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சின்ன ஸ்லீவாக இருக்குது. நம்ம 1.25 இன்ச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா அளவுகளுமே இந்த அளவு ப்ளவுஸை காட்டியும் நம்ம கரெக்ஷன் பண்ணி ஒரு ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை உங்களுக்கு என்ன சைஸில் ப்ளவுஸ் கட்டிங் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்கள் கட்டாயமாக சொல்கிறீங்க. அது அப்படி தான் சொல்லணும். யார் சொல்லணும்? அப்படி தான் சொல்லணும். இந்த டேபிள் அப்படி இப்படி திருப்பு, இப்படி நேர் வாக்கில் போடலாம்.